السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, இந்த மார்க்க அமர்விலே எமது ரமலானுடைய வணக்க வழிபாடுகளையும் நாம் அதிலே விடக்கூடிய குறைகள் தவறுகளையும் சீர் செய்து கொள்ள வேண்டிய நிறைய ஞாபக மூட்டல்கள் கட்டாயம் நமக்கு என்ன தேவை. அந்த அடிப்படையில் தான் ரமதானியாத் என்கின்ற தலைப்பிலே, ரமதான் குறிப்புகள் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில முக்கியமான அதாவது எமது குறைகளையும் எமது உள்ளத்தின் ஓரங்களிலே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தவறுகளையும் நிவர்த்தி செய்து எஞ்சிய கால பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த ரமதான்களை இன்னும் நாம் சிறப்பான முறையில் செய்வதற்கான சில வழிகாட்டுதல்களை சொல்லுவது தான், எனக்கும் உங்களுக்கும் அந்த வழிகாட்டுதல்களை சொல்வது தான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். இதில் நான் ஒரு 4-5 விஷயங்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த ரமதானை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய இந்த காலநிலை, இந்த ரமதானுடைய இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால், ஒரு பதட்டமான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் நிம்மதியாக சிறப்பாக வணங்குவதற்கான ஒரு அமைப்பில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வார்த்தை அம்ன், பாதுகாப்பு, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட அதாவது ஒரு சூழ்நிலைகளெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு நிலையிலே இருந்தாலும் கூட வணக்கங்களை நிம்மதியாக செய்யக்கூடிய அளவிலான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலே நாம் என்ன செய்கிறோம், இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு எது ஞாபகம் வர வேண்டும் என்றால், எங்களது முக்கியமான வேலை இந்த ரமதானில் என்ன அப்படி என்று சொன்னால், நாங்கள் சிறப்பான முறையில் வணங்குவதற்கு, சிறப்பான முறையிலே நோன்பு வைப்பதற்கு, சிறப்பான முறையில் குர்ஆன் ஓதுவதற்கு, தான தர்மங்கள் செய்வதற்கு, நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நம்ம நல்ல சூழலை பாதுகாப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கடமை எமக்கு இல்லை. பாதுகாப்பான சூழல் எமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வேலையை செய்கிற மட்டும்தான் எங்களது வேலையாக இருக்கிறது. பாதுகாப்பு சூழலையும் நாமே முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த பாதுகாப்புக்குரிய வேலைகளை நாமே செய்து கொண்டு தொழ வேண்டியும் இருக்கிறது, நோன்பு பிடிக்கவும் வேண்டியிருக்கிறது, தான தர்மங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, திக்ரு செய்ய வேண்டியிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் எதோடு செய்ய வேண்டியிருக்கிறது, நாங்களே பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் அங்கே நம்ம 2 விதமான சுமைகளை நம்ம என்ன செய்வோம், எதிர்கொள்வோம். இந்த 2 விதமான சுமைகளில் நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருப்போம் என்பதை நமது இன்றைய நிலை காட்டுது. அதாவது நமக்கு பொறுப்பு தரப்பட்டிருந்தால் நமது சமுதாயத்தை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்குத்தான். நமது சமுதாயத்தை பாதுகாப்பான சூழ்நிலைக்கு நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான். நமது பள்ளிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் என்று எல்லா பாதுகாப்புகளை நாங்களே ஏற்பாடு செய்து கொண்டு எங்களோட குடும்பத்தை, எங்களது பொருளாதாரத்தை, எங்களது அதாவது இந்த வளங்களை எல்லாவற்றையும் நிம்மதியெல்லாம் நம்மளே பாதுகாக்க வேண்டியிருக்குது. அதோடு நம்ம இரவு தொழ வேண்டியிருக்குது, நோன்பு வைக்க வேண்டியிருக்குது, குர்ஆன் ஓத வேண்டியிருக்கேன்னா நமது நிலை எப்படி இருக்கும் என்பதை நமது இப்போது நிலை காட்டுது. அது என்ன அப்படின்னா, அந்த முதலாவது ஏற்பாடு செய்ய வேண்டிய எந்த விஷயமும் எங்கள்கிட்ட இல்லை. அல்லாஹு தாலா சில மக்களை வைத்து அந்த பாதுகாப்பை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அப்படி இருந்து நமது வணக்க வழிபாடுகளுடைய நிலை எப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தும் நமது வணக்க வழிபாடுகளுடைய நிலை எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் நமது நிலையை நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன்சிலத், அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எப்படி இருந்தது, எந்த அளவில் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தில் அந்தஸ்து உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இமாம் மாலிக் ஒரு பதில் சொல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய விஷயத்தில் அவர்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் அப்படின்வாங்க. இன்றைக்கி நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு நெருக்கமான 2 கபர்களாக நம்ம யாரை பார்க்குறோம்,
அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இதுதான் அவங்களோட வாழ்க்கையாக என்ன செஞ்சது இருந்தது என்று சொல்லி இறப்புக்கு பின்னால் உள்ள அடையாளத்தை அவர்களது வாழ்க்கையில் உள்ள அடையாளமாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அதே போல் நம்ம பார்க்குறோம், அதாவது 4வது 5வது வரியில் இருக்கக்கூடிய வசதி படைத்த இருவர் பேசிக்கொள்கிறாங்க. என்ன பேசிக்கொள்கிறாங்க அப்படின்னா, முன்சஃபை பாருங்கன்றாங்க. முன்சஃபில் யார் அதிகமாக இருக்கிறார்கள், நெருக்கமாக யார் அதிகமாக இருக்கிறார்கள், மார்க்கத்தை அதாவது இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் முன்சஃபில் என்ன செய்கிறாங்க, அதிகமானவங்களாக இருக்கிறாங்க. பின்சஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசதி படைத்தவர்கள் மற்றவங்க பின்சஃபில் இருக்கிறாங்க. இதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களுடைய தர்த்தீபும். இதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களோட தர்த்தீபும் இதுதான். எவர்கள் இன்றைக்கு என்ன சாபிகூன், யார் இங்கே முந்துறாங்களோ அவர்கள் அங்கேயும் என்ன செய்வாங்க, முந்துருவாங்க. இது என்ன ஆதாரம் என்றால், ஒருவர் எப்படி இருப்பார், ஒரு அம்சம் வந்தால், ஒரு சோதனை வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் ஒருவர் எப்படி இருப்பார் என்பதற்கு அவரது நிகழ்காலம் ஆதாரம், அவருடைய கடந்த காலம் ஆதாரம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய மனசு எப்படி அதை தூண்டி வைத்திருக்கிறது என்றால், நீ எதிர்காலம் வருகிற நேரத்தில் நீ ஒரு சஹாபியாக இருப்பாய், நீ எதிர்காலம் வருகிற நேரத்தில் நீ ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக இருப்பாய், நீ எதிர்காலம் வர நேரத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருப்பாய். நீ அப்படி இருப்பாயா இல்லையா என்பதை நீ எப்படி இருக்கிறாய் இப்போன்றதை பார்த்துக்க. இந்த இப்போ எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அவருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குமெண்டா, சோர்வாக, ஒரு ரக்காத்துக்கு எழும்புறது கூட வைதா காமு இல்ல சலாத்தி காமு குசாலா, தொழுகைக்காக கடமையான தொழுகைகளுக்கு அவர்கள் எழுந்திருந்தால் கூட சோம்பேறியர்களாகத்தான் என்ன செய்வாங்க, எழுந்து நிற்பார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அவர்கள் பொடுபோக்காக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அப்போது இந்த மாதிரியான எமது நிலை எது இருக்கிறதோ, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம என்னென்ன நிலையில் இருக்கிறோமோ அது ஒரு ஆதாரம், எமது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு ஆதாரம். அதாவது இவ்வளோ ரஹா வசதிகளோடு, இவ்வளவு பாதுகாப்போடு, ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் கூட நிம்மதியான மனோநிலையில், விளக்கமான மனோநிலையில் நமக்கு வணக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு இந்த ரமலான் என்ன செய்து கிடைத்திருக்கிறது என்றால், அந்த ரமலானில் எமது நிலை இது என்றால், பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்தால் எமது நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். நாமளே அந்த வேலையை செய்ய வேண்டி இருக்கும் என்ற நிலை வந்துட்டேன்னு வைங்களே, நாங்கள் அடுத்த தரம் அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம், அதாவது காணாமல் போய்விடுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கலாம். நாங்கள் நபித்தோழர்களை எமக்கு முன்மாதிரிகளாக எடுத்து வச்சுக்கிறோம். எல்லா விஷயத்திலையும், வீரத்தில், வணக்க வழிபாடில், நேர்மையில், அஹ்லாக்கில், எல்லாவற்றிலையும் முன்மாதிரியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் அந்த நபித்தோழர்களை பார்த்து அடிக்கடி அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்லுவான். அது ஒவ்வொரு கோணத்தில் வரும். உதாரணமாக, இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இத் அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, இந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் அவரை அல்லாஹு காஃபிர்கள் அந்த தூதரை வெளியேற்றுகின்ற பொழுது, 2 நபர்களாக வெளியேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சான், உதவி செய்தான். நீங்கள் இப்படி இருக்கவில்லை என்றால் யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், அவர்கள் என்ன சும்மா லா ததுர்ருஹு ஷைஆ, அதாவது நீங்கள் சரியான முறையில் இருக்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலா உங்களை மாற்றி விடுவான். நீங்கள் அவர்களுக்கு எந்த தீங்கையும் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அதே போல் என்னது, கமா அன்ஷஅக்கும் மின் ذُرِّيَّةِ கௌமின் ஆகரீன், இன்னொரு சமுதாயத்திலிருந்து உங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கியதை போல. அப்படின்னா என்ன, ஜாஹிலிய மக்களாக இருந்தவர்களிலிருந்து சஹாபாக்களை அல்லாஹ் உருவாக்கிக்கிறான். நீங்கள் புறக்கணிச்சிங்கண்டா எப்படி ஜாகிலிய மக்கள்லேருந்து அல்லாஹு தஆலா சஹாபாக்களை உருவாக்கினானோ, இன்னும் கிட்ட மக்கள்லேருந்து அல்லாஹ் நல்ல மக்களை கொண்டு வந்து என்ன செய்வான், சேர்ப்பான்னு அல்லாஹு தஆலா சொல்வதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ உயர்ந்த தரமாக இருக்கக்கூடிய நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் ஏன் அப்படி சொல்கிறான்டா, இது நிறைய நடக்கும். நம்ம கீழே விழ பார்ப்போம், தவறி போக பார்ப்போம், உற்சாகம் இழந்து போக பார்ப்போம். அல்லாஹு தஆலா அதை நிறுத்துகிறான், வலியுறுத்தி நிறுத்துகிறான். நீங்கள் சோர்வாக உங்களிடத்தில் இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், கொண்டு வருவான். உங்களுக்கு கிடைச்ச நியாமத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து சும்மலா யகூனு அம்சாலக்கும், அவர்கள் உங்களை போன்று என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது முதலாவது நுக்தா. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எமது நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள. நம்ம வணக்க வழிபாடுகளில் பாதுகாப்பான நிம்மதியான சூழ்நிலையிலேயே நமது நிலை எப்படி இருக்கிறது, அதாவது பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தும் சோதனை, அதாவது அல்லாஹ்விடத்தில் எனது மிக வெறுக்கத்தக்கது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அடியான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன என்றால், அஸ்ஸன்பு இன்தல் முசீபா, முசீபத்து நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருப்பது. அதாவது முசீபத், சோதனைகள் ஏற்படுவதே பாவத்திலிருந்து விலகுவதற்கு. ஆனால் அந்த சோதனை நேரத்தில் ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டிருக்கிறான்னு வைங்களேன்,
அது என்ன அல்லாஹ்வுடைய தண்டனை அவருக்கு அதிகம் என்ற அர்த்தம். ஏன்னா அவர் உணர்வதற்கான சந்தர்ப்பம் அவர்கிட்ட என்ன இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நுக்தா. இந்த சூழ்நிலையில் நம்ம என்றைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்டா, சூழ்நிலையை நமது நிலைகளையும் எப்பொழுதுமே தொடர்படுத்தி பார்க்கறது இல்லை. வணக்க வழிபாடுகள் பள்ளிக்குள்ளேயும் உலக பிரச்சனைகளை வெளியேயும் என்ற அமைப்பில் நம்ம கொண்டு போகிறதுனால நம்ம இதை எப்போ லிங்க் பண்ணி பார்க்கறது இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இடத்துலையும் ஃபல்யஅப்து ரப்பஹாதல் பைத், இந்த அதாவது பைத்துடைய மக்காவுடைய கபாவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும், அல்லது யதாமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப், அவர்களை பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ பாதுகாப்பான சூழ்நிலையும் அல்லாஹ் கொடுத்தான். எதை அல்லாஹ் சம்மந்தப்படுத்துகிறான்? உணவையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் வணக்கத்தோடு அல்லாஹ் என்ன செய்கிறான், சம்பந்தப்படுத்தி காட்டுகிறான். அதுக்கு முன்னால் ஈலாஃபி குறைஷ் அந்த வசனத்தில் ஆரம்பம் எப்படி வியாபாரத்தோடு அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்தி காட்டுகிறான். எனவே இது மிக முக்கியமான ஒரு இடம். நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது இது போன்ற சூழ்நிலை நேரடியாக நமக்கு வந்தால் நம்ம எப்படி இருப்போம் என்பதற்கான ஒரு ஆதாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்ன, அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபி குல்லி ஆமின் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருடங்களிலும் அவர்கள் 2 முறை மர்ரத்தைன், ஒரு முறை அல்லது 2 முறை சோதிக்கப்படுவதை அவர்கள் அவதானிக்கவில்லையா, பின்னரும் அவர்கள் தௌபா செய்யாமல் இருக்கிறார்களே என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இது மிக முக்கியமான இடம். இது ஒரு அம்சம். இதோடு தொடர்புடைய இரண்டாவது ஒரு குறிப்பு என்ன அப்படி என்றால், இந்த ரமலான்களையே நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றுக்கு போய் இந்த ரமலான்களை நீங்கள் படிச்சீங்க அப்படி என்று சொன்னால், நபிகளாருடைய தோழர்களுக்கும் அதாவது 2 முக்கியமான கடமைகள் இருந்தன. ஒன்று, இந்த ரமதானில் வணக்க வழிபாடுகள் செய்தல் என்ற அதாவது இபாதத் செய்கிற சந்தர்ப்பத்தில் முழுக்க எங்களுக்கு உள்ளத்தில் என்ன சிந்தனை இருக்குது, எனக்காக இபாதத் செய்கிறேன்னு தானே இருக்குது. தர்மம் செஞ்சாலும் நம்ம நோன்பு வச்சாலும் தொழுதாலும் எது செஞ்சாலும் யாருக்காக செய்கிறேன் இருக்கு, எங்களுக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், எமக்காக நாங்கள் முற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய எல்லாமே எமக்காக முற்படுத்தக்கூடியது தான். ஆனால் எமக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை என்ன இருந்துச்சு அப்படின்னா, நுஸ்ரத்துத்தீன் இன்னொன்று சேர்ந்து இருந்துச்சு, மார்க்கத்துக்கு உதவி செய்தல். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். நம்ம 5 நேரம் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு செய்கிற உதவி அல்ல. 5 நேரம் தொழுவது என்பது இறைவனுக்கு செய்கிற உதவி அல்ல. இன் தன்சுருல்லாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எது தெரியுமா, தீனுக்கு உதவி செய்கிறது. அப்படின்னா இந்த தீனுக்கு பாதுகாப்பாக, தீனுடைய நிம்மதிக்காக, தீனுடைய மக்களுடைய நிம்மதிக்காக, அந்த பாதுகாப்புக்காக நாம் இருத்தல் என்பது இது சஹாபாக்களோட வாழ்க்கையில் கலந்துருந்துச்சு. அவர்கள் போட்டு தந்த அத்திவாரத்திலும் கட்டிடத்திலும் அந்த வீட்டிலும் நாங்கள் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்கிற நேரத்தில் நம்ம வணக்க வழிபாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அஸ்திவாரத்தை போட வேண்டிய கடமையிலும் அவர்களுடைய சூழ்நிலையிலும் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதில் தான் அந்த ரமலான் போச்சு. அவங்களுடைய முழு ரமலானும் போனது அதில். முதல் ரமலான் கடமை ஆகுது எத்தனையாவது வருடம், ஹிஜ்ரி 2வது வருடம். அப்போ 2வது வருடம் எத்தனாவது ரமலான், முதலாவது ரமலான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரி 10வது வருடம் எத்தனாவது ரமலான், அப்போ 9வது ரமலான். 10வது வருடம் 9வது ரமலான். அப்போ 11வது வருடம் 10வது ரமலான். ஆனால் ரசூலுல்லாஹ் 11வது வருடம் ரபியுல் அவ்வல் என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். அப்போ அவங்களுக்கு ரமலான் என்னங்க இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக சந்தித்த ரமலான் 2ல் தான் ஆரம்பிக்குது அப்படி என்று சொன்னார். அந்த கடமை 2ல் தான் ஆரம்பிக்குது என்றா ரசூலுல்லாஹ் 10 வருஷத்தில் 9 ரமலான்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் ரசூலுல்லாஹ் அந்த ரமலானுடைய வரலாறு சொல்லும் ரமலான் என்ற தலைப்பில் நான் இது தனியாக பேசியிருப்பேன். இந்த ரமலானை நீங்கள் எடுத்தீங்க அப்படி என்று சொன்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முக்கியமான 2 ரமலான்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்துடைய பலத்தையும் இஸ்லாத்துடைய உதவியையும் இஸ்லாத்துடைய பாதுகாப்பையும் முதலாவது நிறுத்திய யுத்தம் எது, பத்ர் ரமலான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட முதல் ரமலான் ரசூலுல்லாஹ் ஹாதிர் அல்ல, ரசூலுல்லாஹ் ஊரில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துடைய நுஸ்ரத்துக்காக வெளிக்கிளம்பி சென்றிருக்கிறாங்க. அதில் நோன்பு பிடித்தவங்க இருக்கிறாங்க, நோன்பு பிடிக்காம பிரயாணி என்பதனால் நோன்பு விட்டவர்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ரமலான் எங்களுக்கு முதலாக ரமலான் கடமையாகுதுன்னு வைங்களேன். எங்களோட மனதில் என்ன ஷவுக்கு, என்ன ஆர்வம் இருக்கும் அந்த ரமலானை நம்ம பிடிக்கிறதுக்கு, அந்த ரமலானை கடமையாக பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் சஹாபாக்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ரமலானை அவர்கள் நிம்மதியாக பிடிக்க முடியாது. காரணம், எதிர்த்தரப்போடு என்ன யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அந்த மதீனாவுடைய தேசத்தை
பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. முதல் ரமலான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு நெருக்கமான உஸ்ஃபான் குதைத் என்ற இடத்துக்கு இடையில நோன்பை விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? நோன்பை விடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹோட முதல் ரமலான். இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்தது அது மக்கா வெற்றி. மக்கா வெற்றி ரமலான். மக்கா வெற்றியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி செல்கிறார்கள். என்ன ரமலானில் என்ன செய்கிறது நடக்கிறத பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் பிரயாணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான அந்த ரமலான்கள் இந்த 2 ரமலான்கள், ஆரம்பமும் கடைசியும். நுஸ்ரத்து தீனோடு தான், மார்க்கத்துக்கு உதவி செய்கிற பயணத்தோடு தான், யுத்த களத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மிகச்சிறந்தவர்கள் நோன்பு நோட்கிறார்கள். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் பிரயாணத்தில் நம்ம என்ன நோன்பை விடலாமா இல்லையான்னு கேட்கக்கூடிய எல்லா பிரயாணமும் பெரும்பாலும் நுஸ்ரத்து தீனுக்கு சம்பந்தம் இல்லை, நம்மளோட சொந்த வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது, மார்க்கத்தோட உதவிக்கு சம்பந்தம் இல்லாத இடம். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை அந்த இடத்துல எப்படி இருந்த இடத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரமலான்கள் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரமலான்கள் பார்க்கலாம். அவங்க அதாவது பயணம் செய்துவிட்டு 4வது நோன்பு நினைக்கிறேன், 4வது நோன்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பயணம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். யுத்தகலத்துக்கு பனு முஸ்தலக் யுத்தத்துக்கு போய்விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. எப்போ திரும்பி வராங்கன்னா ஷாபான் கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? திரும்பி வராங்க. அப்படின்னு என்ன கலைப்போடு வந்து ரமதான் மதீனால என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளும் எல்லா போராட்டங்களும் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் சந்திக்கிறாங்க. இந்த ரமதான்கள் நபி அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள், என்ன சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிக போதுமான ஒரு இடம் என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். எனவே 2வது அம்சம், நம்ம ரமதானை வணக்க வழிபாடுகளோடு நம்ம செய்யக்கூடிய நிம்மதியான சூழ்நிலையில் செய்யக்கூடிய நாம் சஹாபாக்களுடைய லைலத்துல் கதருடைய கூலியை நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம்டா? சஹாபாக்கள் அந்த லைலத்துல் கதரில் செய்த வணக்க வழிபாடுகளோடு எதிர்பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இருந்த நிலையே எப்படி என்ற ஒரு போராட்டமான நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக 10 அதாவது லைலத்துல் கதருடைய அந்த இரவை அடைவதற்காக ஆரம்ப 10 என்ன செய்கிறாங்க? எத்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அடுத்த ரமலான் என்ன செய்கிறாங்க? அப்போ நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஆரம்ப 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்கன்னா அது 3ஆம் ஆண்டு தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அவங்களுக்கு முதலாவது அந்த 2வது ஹிஜ்ரியில் என்ன செய்யலை, கிடைக்கல. முதலாம் நோம்பில் அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ 3வது வருஷம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுப்பத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது அதுக்கு இப்போ அடுத்த இதில் தான் இது இருக்கலாம்னு ரசூலா நினைக்கிறாங்க. அதில் 1, 2, 3 தடவைகளோ ரசூலாங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? நடுப்பத்தில் ஏத்திகாஃப் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10க்கு என்ன செய்கிறாங்க? வராங்க. கடைசிக்கு 10 வந்து முடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தம். அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஏத்திகாஃப் இருக்க வேண்டிய. அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியாமல் போகுது. காரணம் சனத்துல் வஃபூத், அதாவது என்ன தூதரக முயற்சின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொருவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் மதீனா பள்ளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பகுதி, இந்த 2வது குறிப்பு 1வது குறிப்போடு சம்பந்தப்பட்டது. நமது ரமலான்கள் பன்மடங்காக வேண்டுமென்றால், நமது ரமலான்கள் நிறைய கூலி வர வேண்டுமென்றால், நமது ரமலான்கள் நமக்கு தெரியாத பன்மடங்கான கூலிகளை எழுதப்பட வேண்டுமென்றால், நம்ம சந்திக்கிற சோதனைகளுக்கு மத்தியில் நம்ம அதை செய்வது, அது அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு சோதனையாக இருந்தால் அது அதைவிட பன்மடங்கு நன்மை என்ன செய்யும்? கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நினச்சி பாருங்க, இதை நம்ம புரிந்து கொண்டு பாருங்க. நம்ம என்ன செஞ்சிடறோம்டா, சோதனை வராத ஒரு சூழ்நிலையில் வணக்க வழிபாடுகளை நினைக்கிறோமே தவிர சோதனை வரக்கூடிய சூழ்நிலையில் அதை தவிர்க்க பார்க்கிறோம். சோதனைகளுக்கு மத்தியில் நம்மளை நின்று பிடிப்பது என்பது நமது ரமலானையே இரட்டிப்பாக்கிறோம், நமது ரமலானையே பன்மடங்காக்கிறோம். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹாபாக்கள் சந்தித்த அந்த ரமலானை பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரமலான்கள் என்ன அல்லது 8 ரமலான்கள் ரசூல் மொத்தமாக என்ன செய்கிறாங்க? சந்திக்கிறாங்க நேர. ஆனால் மற்றபடி என்ன வேறு எதுவுமே என்ன செய்யலை, அவங்க சந்திக்கல. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் எங்களை விட பன்மடங்காக இருப்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது மிக முக்கியமான குறிப்பு, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்தது 3வது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரமலானில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இந்த துஆக்கள் சார்ந்த விஷயம். துஆக்கள் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள். இந்த துஆக்களுடைய பிரார்த்தனைகளில் நீங்கள் மக்களில் வந்து ஒரு 3-4 தரப்பினர்களை இந்த துஆக்களில் நீங்கள் காணலாம்.
ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், போகின்ற நேரம், வரக்கூடிய நேரங்கள், இருக்கக்கூடிய நேரங்கள், தூங்கக்கூடிய நேரங்கள், எல்லா நேரத்திலும் அவங்க துவாக்கள் என்ன செய்வாங்க, செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சிறப்பானது, அது சிறப்பானது. ஆனால் உட்கார்ந்து துவா கேட்கறது அவங்களால முடியாது. உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்கறது அவங்களுக்கு என்ன இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையே துவா தான், என்னுடைய வாழ்க்கையே துவா தான். நான் போகிற நேரத்திலே மனசால துவா கேட்குறேன், வரும் நேரத்திலே மனசால துவா கேட்குறேன், தூங்குக்குள்ளையும் கேட்குறேன். இது துவா தான், அல்லாட்ட நன்மை இருக்குதான். ஆனால் உனக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறதுக்கான ஆதாரம் அது. என்னடா கையேந்திரத்துக்கு உனக்கு என்ன செய்யலை, ஒரு மனசு வரலை, ஒரு நேரம் ஒதுக்கிறதுக்கு உன்னால் மனசு என்ன செய்யலை, வரலை. இதுதான் துவாவாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பத்ர் களத்தில் இருக்கிற நேரத்தில் விடியும் வரைக்கும் கையேந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு துவாவுடைய அடையாளம் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் விடியும் வரைக்கும், அபூபக்கர்லாம் தட்டி விடுகின்ற வரைக்கும், போதும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கையேந்தி என்ன செய்கிறாங்க, துவா கேட்டார்கள் வருது. எனவே மக்களில் இப்படி ஒரு தரப்பை நீங்கள் பார்ப்பீங்க, கையேந்தி 2 ரக்காத்து, அதாவது அந்த துவா கேட்கக்கூடிய மனோநிலை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள், இது உண்டு. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு துவா கேட்க வேண்டும், ஆனால் அந்த துவாவுடைய என்னது விடயங்களை படிப்பதற்கோ அதுக்கான சந்தர்ப்பங்களோ அவங்க எடுத்துக்கொள்ளலை. அதனால் எப்படி துவா கேட்குறேன்னு தெரியும், யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. யார்கிட்ட மற்ற விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாங்க, ஆனால் கேட்கணும் படிக்கணும் அப்படி என்றே கவன் வரைக்கும் என்ன செய்வாங்க, போய்கொண்டே இருப்பார்கள், கேட்க மாட்டாங்க. துவா என்று தன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி, கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பாலானவங்க பள்ளிகளில் கேட்கப்படக்கூடிய இந்த துவாக்கள் இருக்குதே, வித்ர் குனூத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள், தராவி தொழாமல் அதில் நிற்கிறாங்க, தராவியை விட்டுறது விளங்கிட்டா. ஆனால் அந்த கடைசி ரக்காத்தை மிஸ் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளால் துவா கேட்டுக்களே இல்லாதீங்க, இமாம் நமக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, துவா கேட்குறாரு, அதனால் அதில் நின்று என்ன செய்கிறாங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு அவர் நீட்டுற அளவுக்கு நமக்கு சந்தோஷம் நிம்மதி என்று சொல்லி அந்த துவாவை மட்டும் கேட்டுட்டு அவசரமாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூது செய்ய, கொஞ்சம் அந்த சுஜூதுகளை நீட்டமாக செய்ய, அந்த குர்ஆனை நீட்டமாக நின்று ஓதுறதுக்கெல்லாம் இல்லை. இமாமுக்கு முந்திரி ருக்கு, இமாமுக்கு முந்தி சலாம், இமாமுக்கு முந்தி ருக்கு, இமாமுக்கு முந்தி சலாம், வேகமாக்கிறான். ஆனால் துவாவுக்கு நிற்கிறத பார்க்கலாம். அவங்களோட குற்ற உணர்வு என்ன அப்படின்னா, எங்களால் துவா கேட்டுக்கல முடியலை, எங்களால் துவா கேட்டுக்கல முடியலை. அதனால் இமாமுக்கு பின்னால் நின்றா அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழு உம்மத்துக்கும் குடும்பத்துக்கும் என்னது எல்லா உறவுகள் மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் அவர் என்ன செய்கிறாரு, துவாக்கள் கேட்கிறார், பிரார்த்தனை என்ன செய்கிறாரு, அவர் செய்கிறார். எனவே நம்ம அவரோடு இருந்துட்டு அதை என்ன செய்யும், அது நமக்கு இமாமுக்கு பின்னால் நம்ம துவாவுக்கு இருக்கிறது என்று நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு கபூலியத்தை அது என்ன செய்யும், நமக்கு ஏற்படுத்தும் என்கின்ற அமைப்பில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நடந்து கொள்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், துஆவை பொறுத்த வரைக்கும் ஒன்று துஆஉல் இபாதா, இன்னொன்று துஆஉல் மஸ்அலா. இது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று துஆஉல் இபாதா, எங்களோட வணக்கமே துஆ தான், எங்களோட வணக்கமே பிரார்த்தனை தான், இது ஒரு பகுதி. இன்னொன்று துஆல் மஸ்அலா, நீங்கள் கேட்குற துஆ, அல்லாட்ட கேட்குற துஆ, யா அல்லாஹ் எனக்கு இதைத்தான் நம்ம கேட்குற துஆன்னு இருக்குது. இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல ஹதீஸில் எங்கே நீங்கள் ஒரு அடையாளத்தை காண மாட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதாவது குனூத்து நாசிலா எதிர்த்து பிரார்த்தித்து ஓதினார்களே, காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு சார்பாக எதிர்த்து பிரார்த்தித்து ஓதினார்களே, அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. அதுக்கு பின்னால் முஸ்லிம்கள் பல சோதனைகளை சந்தித்தார்கள், அதுக்கு முன்னாலும் ரசூலுல்லாஹ் பல சோதனைகளை சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, துவா ஓதவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு மாத காலம் ஓதினாங்க. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பிரார்த்தனை செய்தார்கள். இது தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற எல்லா இடங்கள்லையும் துஆக்களில் நீங்கள் என்ன காணுவீங்க என்று சொன்னால், உருக்கமாக உளமுருகி அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில் பிரார்த்திக்கக்கூடிய நிலையை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, காணுவீங்க. இப்போ பத்ர் யுத்தம், ரசூலுல்லாஹ் கையேந்தி சஹாபாக்களை பின்னால் வச்சு துவா கேட்க வேண்டிய இடமா இல்லையா? அது நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தோம்டா, அவ்வளோ பயங்கரமான சூழல். ரசூலுல்லாஹ் கேட்கல. எத்தனையோ யுத்தங்களை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க, அந்த எங்கேயுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அந்த மாதிரி கேட்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கள் எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இந்த அடிப்படையில் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, துவா கேட்டிருக்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது துஆவுடைய அம்சத்தில் இஹ்ஃபா உத்துஆ, துஆவை நீங்கள் ரகசியமாகவும் மறைத்தும் பணிந்தும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்தல் எத்தனை விஷயங்களை உங்களுக்கு கொண்டு தருகிறது என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார். அந்த பகுதி இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தனிமையில் இருந்து துஆ கேட்குறது எவ்வளோ சிறப்பு. இந்த மாதிரியான அதாவது வித்திரில் குனூத்து இருக்குதா இல்லையான்னு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது. இருக்கிறேன்னு சொன்னவங்க கூட இதை அனுமதிக்கலை. இதை இருக்கி என்று சொன்ன அறிஞர்கள் கூட அல்லாஹும் ஹதினி ஃபீமன் ஹதைத் அதோடு ஒரு சில துஆக்களை தான் அனுமதித்திருக்கிறார்களே தவிர அதில் அதாவது மிகப்பெரிய சத்தமிடுவதும்
அதில் இறைஞ்சி கதறுவதையும் அவர்களுடைய இஹ்லாஸை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. அந்த முறைமைகளை எந்த அறிஞர்களுமே என்ன செய்யலை, விரும்பல, அங்கீகரிக்கல. அவங்க விரும்பினதெல்லாம் எதை என்றால் நீட்டமான ரக்காத்துக்கள், நீட்டமான சுஜூதுகள், நீளமான சுஜூதுகள், நீளமான ருக்கூகள். இதுதான் ரசூல்லாங்கட சொன்ன. புகாரியை படிக்கிறோம், முஸ்லீமை படிக்கிறோம், எல்லா இடங்களையும் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எப்படி என்ன இருந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குனூத்தை அனுமதி என்று சொன்ன அறிஞர்களும் இப்படி என்ன செய்யலை, சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களது துவாவில் நீங்கள் இஹ்லாஸும் தக்வாவும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் துவாவை சொல்லக்கூடிய அந்த முறையில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்க வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனம், குர்ஆன் வசனம், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, உமது இறைவனை, உங்களது இறைவனை நீங்கள் அழையுங்கள், ததர்ருவன் பணிவாக, பணிவாக அழையுங்கள், வஹுஃபியா மறைவாக அழையுங்கள். என்ன நீங்க மறைவாக அழையுங்கள். இது இறைவன் குர்ஆன்ல நீங்க என்ன செய்யலாம் என்றால் இந்த மாதிரியான வசனங்கள் நிறைய குர்ஆன்ல வருவதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய வருகிறது. அவர்கள் இறைவனை பிரார்த்திக்கின்ற பொழுது என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தான் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அப்படி என்று நம்ம பார்க்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை என்ன பிரார்த்தித்தார், நிதாஅன் ஹஃபியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிற நேரத்தை சூரா மரியம்ல வருது, நிதாஅன் ஹஃபியா, ஒரு குரலை தாழ்த்தி மறைந்த நிலையில் என்ன செஞ்சார், அவர் பிரார்த்தனையை செய்தார். யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்னு வருது. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரார்த்தனையை என்ன செய்யறார், ரகசியமாக செய்கிறார். இது போல நம்ம பிரார்த்தனை செய்வதில் ரகசியமாக பணிந்த நிலையில் துஆ செய்யணும். இப்படி செய்தால் இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவது அம்சம், அதாவது ஈமானால அவர் வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருப்பார். அந்த மாதிரியான பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் அதமு ஈமானன். ஏன் என்ன தெரியுமா, அதாவது அல்லாஹு தஆலா நான் மெதுவாக கேட்டாலும், பணிந்து கேட்டாலும், மறைத்து கேட்டாலும் அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவன் என்ற அந்த ஈமான் அவருக்கு இருக்கும். நான் அதாவது அமைதியா எனக்கே கேட்க முடியாத அளவில் நான் என்ன செய்கிறேன், ஒரு துவாவை கேட்கிறேன்னா உங்களோட ஈமான் என்ன இருக்குது, ரப்புல் ஆலமீன் எனது யஅலமு சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்களது ரகசியங்களையும் அறிவான், அவர்கள் ரகசியம் பேசுவதையும் என்ன செய்வான், அல்லாஹு தஆலா அறிவான். அவர்கள் தங்களோட உள்ளத்தில் உள்ளது வெளிவரக்கூடாது என்றதற்காக அவருடைய உள்ளங்கள் சுருங்குகின்றன. ஆடைகளால் அவர்கள் போர்த்தி கொள்கின்ற பொழுதும் அல்லாஹு தஆலா அவர்களை அறிந்தவனாக இருக்கிறான். குர்ஆன் வசனம் இருக்கு. நீங்கள் மிக அமைதியாக கேட்கிற நேரத்தில் உங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போ நான் பேசுவதையும் கேட்கிறான் என்கின்ற அந்த ஈமானிய உணர்வு உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும். நீங்கள் அந்த சத்தம் எடுக்கிற பொழுது ஏற்படாத அந்த உணர்வு இந்த நேரத்தில் என்ன செய்யும், உங்களுக்கு ஏற்படும். இது முதலாவது அப்படி என்றார். அடுத்தது ரெண்டாவது என்ன என்று சொன்னால், அதபில் இது உச்சகட்டம். அதபில் ஒரு உச்சகட்டம். உங்களோட மனைவி வாரா, உங்களுக்கு நீங்கள் வளமையாக கொடுக்க வேண்டிய செலவை கேட்குறா, ஃபுல் சத்தமாக கேட்குறா, என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும் அந்த மாதிரி சத்தமாக கேட்டால் உங்களோட உள்ளத்தில் என்ன வரும்னா, இன்னொரு அதபு இல்லாமல் ஒரு ஒழுக்கம் கட்டு சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி, நான் தராமே இருக்கிறேன், இவ்வளோ நாளும் தந்து தானே இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வேறு லெவலுக்கு என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். ஏன், சத்தமிடல். பிள்ளை சத்தம் போட்டு மிக சத்தமாக கேட்டால் நமக்கு என்ன செய்ய வரும், கோவம். நம்மளே நடந்து கொள்ளக்கூடியவரும் நல்ல விஷயத்தை நமக்கு சொல்ல வராது, ஆனால் ஃபுல் சத்தமாக இருக்குது, என்ன நமக்கு என்ன செய்யும், விருப்பமில்லா இருக்கும். அதனால் வந்து அல்லாஹு தஆலா எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரலை தாழ்த்துங்கன்னா சொல்லி வஹ்ஃபித் மின் சௌத்திக், உங்களுடைய அதாவது குரலை தாழ்த்துங்கள். அதே போல் பெற்றோர்களுக்கு முன்னால் என்ன செய்யுங்க, நீங்கள் அதை தாழ்மையான குரல் என்ன செய்யுங்க, பேசுங்க. ரசூல்லாங்களுக்கு முன்னால் நீங்களோட குரலை என்ன செய்ய வேண்டாம், உயர்த்த வேண்டாம், அமல்கள் என்ன செய்து விடும், அழிந்து விடும் அப்படின்னு வருது. அப்போ அதபில் முதலாவது என்னென்னா மிக சத்தம் போடுறதில்ல, அதபில் அல்லாஹ்வுக்கு முன்னால் உள்ள தஅத்துப்ல பணிஞ்சி உருகி கேட்கறது. இது ரெண்டாவது நிலை உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், துஆவுடைய நோக்கத்தில் மிக பிரதானமாக நமக்கு உள்ளத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்மளோட உள்ள முருகனும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கண்ணீர் வடிக்கணும், மனதால் துடிக்கணும். இது உங்களுக்கு சத்தமிடுகிற நேரத்தில் உங்களுக்கு அது ஏற்படாது. இது ஏற்படும் அப்படி என்று சொன்னால், அந்த சத்தத்தின் காரணமாக கூட உள்ளத்தில் ஒரு என்னது ஒரு பிறழ்வு ஏற்படும். அந்த பிறழ்வு உங்களை கொண்டு போய் என்ன செய்யும், அள வைக்கும், அதாவது பயப்பட வைக்கும், தைரியத்தை உண்டாக்கி எல்லாம் உண்டாக்கும் அந்த சத்தத்துடையது. ஆனால் தனிமையில் உருகுதல் இருக்குதானே, அந்த உருகு நிலையை எது ஏற்படுத்தும் என்றால், நீங்கள் பணியத்தான் உங்களோட உள்ளமும் உங்களுடைய உடலும் என்ன செய்யும், பணியும். நீங்கள் பணிஞ்சு பாருங்கள், உங்களோட உள்ளமும் உடலும் என்ன செய்யும், பணியும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இஹ்லாஸுக்கு அது மிகவும் சிறப்பு. இஹ்லாஸுக்குன்னு அடுத்தவருக்கு தெரியாது. நீங்கள் துஆ கேட்குற விஷயம் யாருக்கு தெரியாது, அடுத்த மக்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன கேட்குறீங்க, எதுக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், நம்ம சத்தமிட்டு அழுகிறோம், நமக்கு என்ன தெரிய வந்துடுது, இவர் வந்து நல்ல ஒரு என்ன ஒரு இறையச்சம் உள்ளவர், இவர் அழுதழுது தான் என்ன செய்வார், துஆ கேட்பார். இப்போ நம்ம கூட்டாக இருந்து அழுகிறோன்னு வைங்களேன், எண்ணம் வருமா வராதா, இயல்பாக வந்துடும். நமக்கு வரக்கூடிய அழுகையை கூட நம்ம அடுத்தவருக்கு நம்ம பெரும்பாலுமே நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு பாவியான வாழ்க்கையாக இருக்கும்.
நம்மளோட அழுகையை கண்ட உடனே அடுத்தவனுக்கு என்ன ஏற்படும்? அடுத்தவருக்கு கிளாஸ் ஆனால் போலைக்கு தக்குவா உள்ள ஒரு போலைக்கு இது இருக்கிற கொஞ்சம் 10% அடுத்தவருக்கு போய் சேர்ந்துடும். அப்போ 90 அவர் என்ன நினைக்க ஆரம்பிப்பார்னா, அப்போ தனிமையிலலாம் இவர் ஒரு பெரிய சாஹிபு ஐபாதா, ஐம்மத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம் இமாம்கள் பெரிய தனிமையில வணக்கம். ஏன்னா நம்ம அவர் அழுகையை கண்டார், நம்மளோட அழுகையை கண்டார், நம்மளோட உருக்கத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு, கண்டுட்டாரு. அப்போ அதனால் உங்களை பற்றிய தனிப்பட்ட எல்லா தவறுகளையும் அவர் உயர்ந்த இடத்துக்கு என்ன செய்வார், வந்துடுவார். அதனால தான் அபூபக்கர்லாம் என்ன சொன்னான்னு படிக்கிறோம், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. ஏனெண்டா வஃபிர்லி மா லா யஅலமூன், இவர்கள் தெரியாத விஷயத்தை எனக்கு மன்னித்தருள்வாயாக, இவர்கள் தெரியாத விஷயத்தை எனக்கு மன்னித்தருள்வாய். ஏன்னா ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்ட்டு. அடுத்த பதிலில் அதையும் விளங்கப்படுத்து. எனவே இஹ்லாஸுக்கு மிக நல்லது உங்களுடைய எந்த நலவுகளும் வெளியே தெரியாமிக்கிறது. ஏண்டா நமது பாவி என்கின்ற நிலைப்பாடை நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம், நன்மைகளை நம்ம வெளிப்படுத்த ட்ரை பண்ணுவோம். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உங்களுடைய பாவத்தை மறைப்பதை போல உங்களோட நன்மைகளை மறைச்சிக்கோங்க. உங்களோட பாவத்தை மறைக்கிறத போல உங்களோட நன்மை என்ன செய்யுங்க, நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள். அதுக்கு இது என்ன செய்யும், இது உதவும். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், நீங்கள் எந்த அளவுக்கு ரகசியமாகவும் பணிவாகவும் நீங்கள் கேட்குறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமானவன்றதை நீங்கள் உணர்றீங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு நெருக்கமானவன்றதை. நீங்கள் யாரோட ரகசியம் கூட பேசுவீங்க, மிக நெருக்கமானவரோட ரகசியம் பேசுவீங்க, காதுக்குள்ளே சொல்லுவீங்க, ரகசியமாக பேசுவீங்க. இது யாரோடா, உங்களோட உள்ளத்தில் உங்களுக்கு யார் நெருக்கமாகிறாங்களோ அவங்களோட தான் அந்த பேச்சு உங்களுக்கு என்ன செய்யும், அது வரும். இது அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஏற்பட வேண்டுமா, நம்ம இயன்ற அளவுக்கு ரகசியமாகவும் பணிந்தும் கேட்கல் என்ற அந்த பழக்கம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு வர வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் உடல்நிலை ஆர்வமாக தொடர்ந்து மிக அதிகம் கேட்பதற்கான ஒரு சோர்வு நிறை வளாமல் இருக்க வேண்டும் என்றால் ரகசியமாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் கேளுங்க. சத்தமிட்டு நீங்கள் துவா கேட்குற டைமில் 5 நிமிடத்தில் நீங்கள் டயர்டை உணர்வீங்க, உங்களோட கையை கீழே போடுவீங்க, குரலால் என்ன செய்வீங்க, நீங்கள் தாழ்வடைஞ்சிருவீங்க, அவசரமாக முடியணும் என்ற சிந்தனைகள் உங்களுக்கு என்ன செய்யும், உள்ளத்தில் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன செய்யும், அல்லாஹ் விட்டு தூரமாகிற மாதிரி ஒரு மனநிலைக்கான ஒரு ஆதாரம் என்பதை என்ன செய்கிறாரு, அதில் அவர் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், நீங்கள் சத்தமிட்டு துவா கேட்குற சந்தர்ப்பத்தில் முஷவ்விஷாத்துகள், பக்கத்தில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸுகள் உங்களுக்கு நிறைய என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். நீங்கள் தனிமையில் இருக்கிற டைமில் ஒதுங்க பார்ப்பீங்க, தனிமையில் இருக்கிற டைமில் ஒதுங்க பார்ப்பீங்க. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க, நிறைய மக்கள் சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க, துஆ கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு செவிடரையோ ஒரு அதாவது குருடரையோ நீங்கள் என்ன செய்யலை, அழைக்கவில்லை, ரப்புல் ஆலமீன் என்ன செய்றீங்க, அழைக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன குரலை தாழ்த்தி துவா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். எனவே இது மூன்றாவது ஒரு அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எல்லா பிரார்த்தனைகளையும் முன்மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் இஸ்லாத்துடைய அடையாளம், இஸ்லாத்துடைய வெற்றியுடைய அடையாளம், இஸ்லாத்துடைய கம்பீரத்துடைய அடையாளம் வெளிப்பட வேண்டிய ஒரு சிலங்களில் மட்டும் சத்தமிட்டு துவாக்கள் வெளிப்படுவதை இஸ்லாம் என்ன செய்கிறது, அங்கீகரிக்கிறது. வணக்க வழிபாடுகள் வெளிப்படுவதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான அம்சம். இந்த ரமலானுடைய நேரங்களில் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு இந்த மாதிரியான இடங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அதாவது மிக ரகசியமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆவுடைய விஷயத்திலேயே இன்னொரு பகுதியை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு வருகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பொழுதுமே எந்த மனநிலையில் ஒரு முஃமின் இருப்பான் அப்படி என்று சொன்னால், நான் பாவி, நான் ஒரு கெட்டவன், நான் ஒரு தவறு செய்யக்கூடியவன், அல்லாஹு தாலா என்னை கபூல் செய்வானா, அல்லாஹு தாலா என்னை விரும்புவானா, என்னுடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்ட்ட பெருமதி இருக்குமா, இந்த நிலை இருக்கும். இந்த நிலை நல்லது தான், பணிவான நிலை தான். ஆனால் இந்த நிலை எங்கே போயிடக்கூடாதுன்றா, நிராசை அடைகிற இடத்துக்கு போகக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நான் உண்டுமே இல்லை, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதாவது பொருட்படுத்த மாட்டான், என் வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதையும் இல்லை என்று நிராசை அடைகிற இடத்துக்கு போகக்கூடாது. நிராசை அடைகிற இடத்துக்கு போனால் அது குஃபுர். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஏன் தெரியுமா, ரப்புல் ஆலமீன் நம்மகிட்ட இருந்து நாங்களே எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான ஒரு அமலை அல்லாஹ் தஆலா விரும்பி இருப்பான் எங்கள்கிட்ட. நாங்கள் அதை சிந்தனை கூட எடுத்திருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா எங்களோட உள்ளத்தில் ஒரு முக்கியமான ஒரு பணிவை, எல்லா விடயத்திலும் நன்மை தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணத்தை, அல்லது ஒரு விட்டு கொடுப்பை, அல்லது சிலத்துல் அர்ஹாம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதை, அல்லது பெற்றோர்களை சேர்ந்து நடப்பதை, அல்லது மன்னிக்கக்கூடிய குணத்தை, அல்லது வணக்க வழிபாடுகள் ஏதாவது ஒன்றை, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருப்பான், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்மகிட்ட என்ன செய்திருப்பான், விருப்பம். நம்மகிட்ட ஒரு உண்மை தன்மை இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து பொருந்தி இருப்பான். நம்ம அதை தெரியாமல் இருப்போம், நம்ம அதை விளங்காமல் இருப்போம். ஆனால் அது விளங்காதனால நாங்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்விடத்தில் நிராசை அடைந்தால் அல்லாஹ் உங்களை உணர்த்துவதற்கான பல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும். அல்லாஹ் நேர பேச போகிறது இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர பேசுவது இல்லை. அல்லாஹ் தஆலா உணர்த்துவான். சில வேளை
உங்கள்கிட்டயே வந்து பாராட்டத்துக்கு ஒருவர் அல்லாஹ் ஏற்படுத்துவான். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நல்லவரே இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க, அதுவும் சிறப்பு தான். ஆனால் நீங்கள் நிராசையோட இடத்துக்கு போகிறீங்க. நிராசை என்ன? ஒதுங்கி அப்படியே நம்ம வெளியே போகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டு பண்ணுவீங்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒருத்தரை ஏற்படுத்துவான், சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான், சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான். உன்னிட்ட இந்த நல்ல விஷயம் இருக்கி கண்டினியூ பண்ணு, விட்டுறாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறான், சில மக்கள் அதற்காக அவரை பாராட்டுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதரை இது தவறா என்ற அடிப்படையில் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், இது இறைவனிடமிருந்து இறைவன் அவசரப்படுத்தும் ஒரு நன்மாராயம் நாங்கள் சொல்லாங்க. இறைவன் அவசரப்படுத்தி அவருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நன்மாராயம். ஒரு நல்ல கனவின் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு செய்தி என்ன செய்யலாம், உங்களுக்கு சொல்லலாம். இயற்கையிலே நீங்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில், ஒரு வணக்கம் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு புரிதலை தரலாம், ஒரு நல்ல ஆர்வத்தை தரலாம். அதை இறுக்கி பற்றி பிடிச்சுக்கங்க, அதை இறுக்கி பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நமக்கே தெரியாமல் இருக்கும், நம்ம கையேந்தி துவா கேட்டால் அல்லாஹ் அவசரமாக கபூல் செய்யக்கூடிய மக்களை நாங்கள் இருக்கலாம், தெரியாது. நம்ம கையேந்தி துவா கேட்ட மாட்டோம், ஒரு சுஜூதில் விழுந்தவண்டா அல்லாஹ் தஆலா நம்ம துவாவை கபூல் செய்கிற இடத்துல நம்ம இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நிராசை அடைஞ்சு அவசரமாக வெளியே போவோம், கபூலாகாது என்ற நம்பிக்கையில் வெளியே போவோம். ஆனால் நம்மளை சூழ அல்லாஹ் கபூல் செய்து கொண்டே இருந்திருப்பான். நம்ம தெரியாததுனால நன்றி கெட்டவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். நமது சில வார்த்தைகளுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய பெருமதியை வைத்திருப்பான், நமது உணராமல் இருக்கிறதால நம்ம போய்கொண்டிருப்போம். நமது அல்லாவை தொடர்படுத்தி நம்ம பேசினா அல்லாஹு தஆலா கபூல் செஞ்சிருவான். அதாவது மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாவின் மீது ஆணையாக இப்படி நடக்காது அப்படின்னு அவங்க சொன்னா, அல்லாவின் மீது ஆணையாக இப்படி நடக்கும் என்று சொன்னா அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான். அப்படின்னா என்ன? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஆக்கி விடுவான். சில மக்கள் நம்மள இருக்கலாம், ஆனால் நம்மளை இப்படி உணராமல் நம்ம என்ன செய்வோம், இருக்கலாம். அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருப்பான். அப்படியான மக்கள் என்ன செய்வாங்கடா, உணராததுனால அல்லாவை எந்த நேரம் இழுத்து பேசிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி வல்லாஹி அப்படி நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் கண்ணியமில்லாத இடத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, உபயோகப்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை உணர்ந்துட்டீங்கடா, அல்லாஹ்வை பேரை சொல்லி உங்கள்கிட்ட உண்டு கேட்கப்பட்டா நீங்கள் விலக மாட்டீங்க. காரணம் ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தைக்கு என்ன செய்யறான், இடம் தாரான். அதே போல அல்லாஹ்வை சொல்லி உங்களை ஒருத்தர் எச்சரித்தால் நீங்கள் உடனே பின்னுக்காயிருவீங்க. அல்லாஹ்வை சம்பந்தம் இல்லாத இடங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தோருடைய இரட்சகனை பற்றி உங்களது எண்ணம் என்ன என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த உலகத்தாருடைய இரட்சகனை பற்றி உங்களது எண்ணம் என்ன? வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்தவில்லை அப்படின்னு. அப்போ நினைத்து பார்க்க வேண்டிய சில மக்களுடைய வாழ்க்கையில் சில பிரார்த்தனைகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வைத்திருப்பான். ஆனால் இதை உணராததுனால நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, சில பொழுதுகளில் நமது சோதனைகளே நமது நன்மைகள். அந்த சோதனைகளை நீங்கள் வெளிப்படுத்தாத வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டு சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தில் பொறுமையாக இருப்பீர்கள், அல்லது சில தர்மங்களை நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள், சில வேதனைகளை சகித்து கொண்டிருப்பீர்கள், சில உறவுகளுடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொறுத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் என்பதனால் உங்களோட உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்குது, இது எப்போ தான் விடிவு, இது எப்போ தான் முடியும், அல்லது உங்களுக்கு ஒரு நோய், இதுக்கு எப்போ தான் முடிவு வரும். சபர் செய்யுங்கள். அதை மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அஜ்ரை வேறு எதையும் வைத்திருக்க மாட்டான். அதை மாதிரி ஒரு அஜ்ரை வேறு எதையும் வைத்திருக்க மாட்டான். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, இந்த சோதனையை நீங்கள் எங்கேயாவது வெளியே சொன்னீங்களா, அங்கலாய்த்தீர்களா? இந்த சோதனையை வேற எங்கேயாவது சொன்னீர்களா, அங்கலாய்த்தீர்களா? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதன் மூலம் நன்மை என்ன செய்வான், குறைத்துருவான். உங்களுக்கென்று வைத்திருந்த ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருவான், மூடி விடுவான். எனவே இந்த நல்லெண்ணம், இந்த ஹுஸ்னு தன்னி பில்லா, இதை நம்ம என்றைக்கும் இழந்துடக்கூடாது. இந்த ரமலானிலும் நம்ம அதை புரிந்து, நீங்கள் அல்லாஹ் தஆலா விஷயத்தில் எப்படி நம்ம அஞ்சுகிறோமோ அல்லாஹ் தண்டித்து விடுவாண்டு ஆர்வமும் படுங்க. ரப்புல் ஆலமீன் கபூல் செய்த மக்களில் நான் ஒருவனாக இருந்தால், ரப்புல் ஆலமீன் கபூல் செய்த மக்களில் நான் ஒருவனாக இருந்தால் இப்படி இருக்கும். அது அப்போ அப்படிப்பட்டவராக நம்ம என்ன செய்ய இருக்கணும். நம்முடைய முழு எதிர்பார்ப்பும் என்ன, நம்மளோட மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா விசாரிக்கிற நேரத்தில் உதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழைங்க, இந்த வார்த்தை தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த வார்த்தைக்குரிய மக்களாக நாம் இருந்திருந்தால் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ரெண்டு மக்களை தான் வச்சுக்கிறான். ஒன்று காஃபிர்கள் முனாஃபிக்குகள், ரெண்டாவது பாவிகள். ஆனால் நிறைய பேருடைய சிந்தனையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, காஃபிர்கள் முனாஃபிக்குகள், நல்ல முஃமின்கள், பாவிகள் நடுவில் அப்படின்ட்டு தான் இருக்கும்.
ஆனால் குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாவிகள் என்று சட்ட ரீதியாக நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு இருக்குதான், சந்தேகம் இல்லை. ஃபாசிக்குகள் இவர்கள் பாவிகள் அடையாளப்படுத்த இருக்குதான். ஆனால் தௌபாவை பொறுத்த வரைக்கும் நபிக்கும் உண்டு, அன்சார்களுக்கும் உண்டு, முஹாஜிர்களுக்கும் உண்டு, மற்ற சஹாபாக்களுக்கும் உண்டு, தாபீன்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் தௌபா இறைவன் வழங்க வேண்டும். இறைவன் தௌபா வழங்காது விட்டால் யாருமே என்ன சொர்க்கவாதிகள் இல்லை. அப்படின்னா என்ன, அனைவருமே பாவிகள். அதனால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லாரும் பிரார்த்தனை செய்யறதுல எப்படி செய்வோம்? லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரன். நான் அநியாயக்காரன். யார் சொல்லணும்? உலகத்தில் மிக உச்சகட்ட இறைச்சத்தில் உள்ளவரும் சொல்லணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட துஆ கேட்குறேன், எனக்கு ஒரு துஆவை அல்லாஹ்வின் தூதரே சொல்லித்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு மிகவும் இறையச்சம் உள்ளவர். அவருக்கு சொல்லி கொடுத்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. அதாவது இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, யா அல்லாஹ் எனக்கு நான் அதிகமான அநியாயங்களை பாவங்களை நான் செய்து விட்டேன். யார் சொல்லணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு மக்கள் தான். ஒன்று காஃபிர்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அடுத்தவர்கள் பாவிகள். பாவத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறோம் என்றதை வச்சு தான் அந்தஸ்து. பாவத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறோம் என்பதை வைத்து தான் அந்தஸ்தே தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ்ட தௌபா இல்லாமல் யாரும் போக முடியாது. இந்த உணர்வோடு தான் நம்ம அல்லாஹ்வை அணுகணுமே தவிர, நிறைய பேர் அசில் எதுலேருந்து அணுகிறாங்கண்டா, நம்ம இபாதத்தாளி தான் பாவம் ஒன்று ரெண்டுன்னு அணுகிறாங்க. அப்படி அல்ல, நம்ம பாவி தான் இபாதத் ஒன்று ரெண்டுன்னு என்ன செய்யணும், அணுக வேண்டும். எமது சிந்தனையில் எப்படி ஆகிறதுனா இப்படி ஆகிவிடுகிறது. இதையே நமக்கு சில பொழுதுல என்ன செஞ்சிடும், கிபிராகிவிடும். ஒரு அறிஞர் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், அவருடைய வேலைக்காரராக இருக்கக்கூடிய யஹ்யா இப்னு அக்தம், அவர் ஒரு மாணவராக இருப்பார். அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, அவர் அழுகிறார். சுஃபியான் இப்னு உயைனா அழுகிறாரு. அழுத உடனே கேட்குறாரு, ஏன் அழுகிறீங்கம்மா, யுப்கிக், ஏன் நீங்கள் அழுகிறீங்கன்னு. இல்லை, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம படிக்கிற டைமில் நான் சஹாபாக்களோடு இருக்கிறேன். யாரோட இருக்கிறேன்? சஹாபாக்களோடு இருக்கிறேன். அதெல்லாம் முடித்த பிறகு உங்களை மாதிரி ஆக்களோடு நான் இருக்க வேண்டி வருது, அதை நினச்சி தான் அழுகிறேன்டார். எப்படி? சுஃபியான் இப்னு உயைனா பேணுதல் எல்லாத்துலேயும் மிகுது. அவர் உண்மையாக அழுகிறார். என்னடா, நம்ம படிக்கிற டைம்லலாம் சஹாபாக்கள் இமாம்களோடு இருக்கிறோம், ஆனால் அது முடித்த பிறகு இந்த மக்களோடு நான் இருக்க வேண்டியிருக்கேன்னு தான் அழுகிறார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், யஹ்யா இப்னு அக்தம், உண்மைதான், அது ஒரு முசீபத் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்களோட வாழ்ந்த சஹாபாக்கள் உங்களோட இருக்க வேண்டி வந்துச்சு பாருங்களா, அது இதே விட முசீபத்துன்றார். ரசூலுல்லாஹ்களோட வாழ்ந்த சஹாபாக்கள் உங்களோட இருக்க வேண்டி வந்துச்சு பார்த்தீங்களா, அது இதை விட பெரிய முசீபத் என்றார். உடனே சுஃபியான் இப்னு உயைனா சொன்னார், ஆட்சியாளர்கள் உங்கள் மீது தேவைப்படலாம் என்றார். அந்த பதிலை பார்த்துட்டு ஆட்சியாளர்களுக்கு கூட உங்களில் ஒரு என்ன செய்யலாம், தேவை வரலாம். ஏன்னா இப்படி ஒரு பதில் அவர் என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. காரணம், நம்ம ஒரு தரப்புலேருந்து தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு தரப்பிலிருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அடுத்த தரப்பிலிருந்து ஞானமே வெளிப்படும். அடுத்த தரப்பிலிருந்து ஒரு ஞானமே வெளிப்படும் என்பதை பார்க்குறோம். அப்போ அவர் சொன்னது என்னடா, நான் உங்களுக்கு முசீபத்துண்டா, நீங்கள் சஹாபாக்களுக்கு அதை விட பெரிய முசீபத்து அப்படி என்ற வார்த்தை அவர் சொல்றாரு. அதில் பெருமை அடிக்கல. அவர் அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், சுஃபியான் இப்னு உயைனா பெருமைக்கு வரல, உடனே படிப்பினை பெற்றுட்டாரு. உடனே என்ன செய்கிறாரு, உள்ளுணர்வுக்கு உள்ளாகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இதை நினைத்து பாருங்கள், இது அவர்களுடைய ஒரு நிலையாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரியான இடத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்றைக்குமே பாவிகள் எல்லா தரத்திலும் எடுத்து பார்த்தா நம்ம பாவிகள் தான். நம்ம சிந்திக்கிற விதத்தில் நம்ம ஆபிதுகள் மாதிரி இருப்போம், நம்ம வணக்கசாலிகள் மாதிரி இருப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவுடைய விஷயத்தை ஒரு அடியான் ரெண்டு நிலையில் இருப்பேன் எப்பயுமே. முதல் விஷயம், அல்லாஹ் எனக்கு நியாமத்து தந்திருக்கிறான்றதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் பாவி என்றதை ஏற்றுக்கணும். இந்த நடுவில் நிற்கக்கூடாது. அதாவது நம்ம அல்லாஹ் அபு உலக பின்யாமத்திக்க அலை வ அபு உபிதம்பி, அபு உலக பின்யாமத்திக்க அலை, யா அல்லாஹ் நீ செய்த அருளை நான் ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு செய்த நியாமத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். அடுத்து என்ன, அபு உபிதம்பி, எனது பாவத்தையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். நடுவில் ஒன்றும் இல்லை. எல்லாருமே இதை சொல்லித்தான் ஆகணும். காலையிலே மாலையில் தூங்குற நேரம் எல்லாம் இதை சொல்லித்தான் ஆகணும். அப்போ உலகத்தில் உள்ள இறையச்சம் உள்ள உச்சகட்டமான மக்களில் இருந்து அல்லாஹ் தாலா இதை சொல்ல வைத்திருக்கிறான். அல்லாஹ் தாலா இதை சொல்ல வைத்திருக்கிறான். இப்போ குர்ஆனில் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படி என்றால், லியுஅதிபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத், நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தாலா தண்டிப்பதற்காகவும், வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான ஆண்களையும் பெண்களையும் தண்டிப்பதற்காகவும் அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். சொல்லிட்டு வயதூபல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தௌபா வழங்குவதற்காக.
இடையில் அல்லாஹ் தஆலா இன்னொரு தரத்தை என்ன செய்யலை, சொல்லலை. இவர்களுக்கு தௌபா, அவர்களுக்கு தண்டனை. எல்லாரும் பாவிகள் தான். பாவத்தில் தரத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம வித்தியாசப்படுவோம் என்பதை இதில் நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்தது பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தபூக் யுத்தத்துடைய நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற சந்தர்ப்பத்தில் லகது தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரின் வல் அன்சார் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா தௌபா வழங்கி விட்டான் அலன் நபி, யாருக்கு, நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்ததாக வல் முஹாஜிரின், முஹாஜிரின்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். வல் அன்சார், அன்சார்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். இவர்கள் எல்லோரும் இத்தபஉஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, சிரமமான நேரத்தில் நபி அவர்களை பின்பற்றினார்கள். சிரமமான நேரத்தில் நபி அவர்களை பின்பற்றினார்கள். மின் பஅதி மா காத யஸீகு குலூபு ஃபரீகின் மின்ஹும், அதாவது சிலருடைய உள்ளம் வழி தவறுகின்ற நேரத்தில், அசைந்த நேரத்தில் இவர்கள் ஸ்ட்ராங்காக நின்று பின்னால் என்ன செஞ்சாங்க, பின்பற்றினாங்க. அதனால கூலி வழங்கினாங்க தானே நம்ம எதிர்பார்ப்போம். நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கும், அப்படி அவர்கள் தைரியமாகவும் மிகவும் உறுதியாக இருந்ததுனால அல்லாஹ் கூலி வழங்கினான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, தௌபா வழங்கினான்றா. அல்லாஹ் என்ன சொல்றான், தௌபா வழங்கினான். பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உலகத்தில் உச்சகட்டமானவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், தௌபா வழங்கினான். அப்படி என்றால் எங்களுடைய ரமலானுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, நம்ம படுற கஷ்டங்கள், நம்ம சிரமங்கள், சுஜூதுகள், பிரார்த்தனைகள், கையேந்தல்கள், நோன்பு வணக்கங்கள், குர்ஆன் ஓதல்கள் மூலம் இந்த ரமலானில் இது நம்ம வெளியாகிற நேரத்தில் அல்லாஹ் தௌபா வழங்கினால் போதுமானது. அல்லாஹ் தஆலா தௌபா, அதாவது அல்லாஹ் தஆலா சிரமங்களை பார்த்து இத்தபஉஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, சிரமமான நேரத்தில் அவரை பின்பற்றினாங்க. அப்போ நம்ம படுற சிரமங்கள், சுஜூதுகள், நம்ம எதற்காக ஓடுகிறோம் அப்படி என்பதை அல்லாஹ் உள்ளத்தில் பார்ப்பான். பாவங்களை அழித்துக் கொள்வதற்காக, பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்காக, பாவங்களில் இந்த தூய்மை பெறுவதற்காக இவர்கள் ஓடுகிறார்கள் என்றால் அது இறுதி நேரத்தில் எங்களுக்கு என்ன, அதாவது அந்த தௌபாவை இறைவன் வழங்குதல் தான் நோக்கம். தௌபாவை தனியான ஒரு வணக்கம் என்று செய்வதை போல எங்களுடைய வணக்கத்துடைய முழு நோக்கமே என்ன, தௌபா தான். வணக்கங்களுடைய முழு நோக்கமே, இபாதத்துடைய முழு நோக்கமே என்ன, அதாவது தௌபா தான் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அதாவது நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்களை பார்த்து அடிக்கடி குர்ஆன் வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் என்ன, அஃபல்லாஹு அன்க், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அதே போல் வெற்றி நேரத்தில் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. மக்கா வெற்றி, யுத்தம் நடக்குது, முஸ்லீம்கள் வெற்றி பெறாங்க, போராட்டம், யுத்தம். ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அல்லாஹ் கூலியை வழங்கினா எதிர்பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அல்லாஹ் உங்களுக்கு உதவியை தந்தான். அதனால் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. தூபு இலல்லாஹி ஜமீஅன், அனைவருமே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யக்பலு தௌபா, தௌபாவை எதிர்பார்க்கிறான், தௌபாவை விரும்புகிறான். எங்கள் வணக்க வழிபாடுகளின் ஊடாகவும் அல்லாஹு தஆலா தௌபாவை என்ன செய்கிறான், எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். எங்களோட வணக்க வழிபாடுகளுடைய இறுதியான இலக்கே நாளை மறுமையில் என்னண்டா, பாவ மன்னிப்பு வழங்கப்படுதல், நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக என்ன செய்தல், அதாவது இருத்தல். எனவே இதை நம்ம மனதில் வைத்து கொண்டோம் என்றால் நம்ம தௌபா கையேந்தி கேட்கிற நேரத்தில் அது எப்படி தௌபாவோ, எங்களோட வணக்க வழிபாடுகள், எங்களது செயல்பாடுகள் பங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செஞ்சாங்கன்னு வரல, சஹாபாக்கள் தௌபா செஞ்சாங்கன்னு வரல, தௌபா செய்யக்கூடியவர்கள் அந்த பிரத்யேக இதில் தௌபா செஞ்சாங்கன்னு வரல. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு என்ன செய்தான், வழங்கினேன்றா. எதனால் வழங்கினா, அவங்களோட வணக்கத்தால், அவங்களோட இபாதத்தால், அவருடைய அந்த சிரமத்தால் அல்லாஹ் தஆலா வணங்கினான். எனவே ரப்புல் ஆலமீன் அலாது வலா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், ரப்புல் ஆலமீன் இரக்கம் உள்ளவன். அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரத்தினர்கள் வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு வாகனம் இருக்குதோ, யாருக்கு செலவு இருக்குதோ, இந்த பயணத்தில் தபூக்குக்கு போகிற பயணத்தில் யாருக்கு இதெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும் என்ன செய்யட்டும், ஃபாலோ பண்ணட்டும். மற்றவர்கள் எனது அரசாங்கத்திலேருந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அஷ்அரியுன்கள் கோத்திரம், அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரங்கள், யமனை சேர்ந்த கோத்திரத்து ஆசை, அவங்களும் போகணும், ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க, வந்து அல்லாஹ்வின் தூதரே, அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு வாகனமும் எங்களுக்கு செலவு தந்து எங்களை இந்த போராட்டத்துக்கு என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு போங்க. வசதியிலோட பல நயவஞ்சகர்கள் போகாமல் வைக்கிறாங்க. சில நல்ல மக்கள் சோம்பல் தனத்தில் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் அஷ்அரியா கோத்திரத்தை என்னை அழைச்சிட்டு போங்க, அரசாங்கத்திலேருந்து வாகனத்தை தந்து அழைச்சிட்டு போங்க, எங்களுக்கு வசதி இல்லைன்றா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, அந்த மாதிரியான பொருளாதாரம் என்ன அரசாங்கத்தில் இல்லை, அழைத்துட்டு போக முடியாது என்று சொல்கிற நேரத்தில் வேதனையில் துடித்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுத வகையில் பொருளாதாரம் இல்லாததுனால எங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் போக முடியாமல் இருக்குது என்று அழுது கொண்டு திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும், நீங்கள் சுமந்து செல்வதற்காக உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்த பின்னால்
உங்களை சுமந்து சொல்வதற்கான பொருளாதாரம் எம்மிடத்தில் இல்லை என்று நீங்கள் சொன்ன பொழுது தஃபீது அயுனுஹும் மினத்தம் ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், செலவழிப்பதற்கான பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லை என்று அழுது கொண்ட வண்ணம் திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீதும் எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். நினைத்து பாருங்கள் சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு அருள்மிக்க வசனம், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடையது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா வலா யஜிதுன இல்லா ஜுஹதஹும், அவங்களுடைய முயற்சியிட அளவை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. அவர்களை பார்த்து பரிகசிக்கின்றவர்களை அல்லாஹ் பரிகசிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், ரப்பு மிகவும் இரக்கம் உள்ளவன், கருணையுள்ளவன், ரஹ்மான். அப்படிப்பட்ட ரப்பு எங்களால் என்ன மேக்சிமமான முயற்சி என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம துவா கேட்குற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறோம், என்ன வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்துலனா பி, எங்களுக்கு தாக்கத்தில்லாத சக்தி இல்லாத விஷயத்தை எங்கள் மீது சுமத்தி விடாது என்ற துவாவை சொல்லி தந்தது யார்? ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் இந்த 5 விஷயங்களை மனதிலே நிறுத்தி இந்த ரமலானுடைய காலப்பகுதியிலே எங்களால் உணர முடிந்த விஷயங்களில் சீர்திருத்தி கொண்டு ரப்பு எங்களில் திருப்தி அடைகின்ற அளவில் எங்கள் மனது எங்களால் உள்ள வசதியும் எங்களுடைய சூழ்நிலைக்கும் மேக்சிமமான முயற்சியை நம்ம என்ன செஞ்சோம் எடுத்தோம் என்று திருப்திப்படுகின்ற அளவில் நம்ம நடந்து கொள்வதற்கான தௌஃபீக்கையும் சூழ்நிலைகளையும் மன உணர்வுகளையும் அல்லாஹு தாலா தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.